ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன ஃபேக்டர்ஸ் நம்ம சிஏ ரிசல்ட்டில் அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற வார்த்தையை வர வைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா, என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸோட கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் யாருன்னா ஜனார்த்தன சக்தி, சிஏ ஃபவுண்டேஷன் டு சிஏ இன்டர்மீடியட் குரூப் 1 பாஸ் பண்ணியிருக்கேன். 2 இயர்ஸாக இந்த ஜேர்னியில் சக்ஸஸும் பார்த்துருக்கேன், ஃபெயிலியர்ஸும் பார்த்துருக்கேன், நிறையா கிரிட்டிசிசம்ஸ் பார்த்துருக்கேன், நிறையா பேர் திட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ டு பிகின் வித் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 ஃபேக்டர்ஸ் மேஜர்லி. ஃபேக்டர் நம்பர் 1 எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபேக்டர் நம்பர் 2 சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ஃபேக்டர்ஸ் பார்த்துடலாம். எக்ஸாமினேஷன் ஃபேக்டர்ஸில் ஐசிஏ ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஐசிஏ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்டாண்டர்டில் தான் கொஷின் பேப்பர் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ டே டு டே ஐசிஏ ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க டு கம்பீட் வித் குளோபல் கோர்சஸ். நம்மளும் நம்மளோட ப்ரிப்பரேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐசிஏ ஸ்டாண்டர்ட் இங்கே இருக்குன்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் லெவல் இங்கே இருக்கணும். ஸோ அந்த கேஸில் வந்து ஈஸியாக நம்ம கிராக் பண்ணிடலாம் எக்ஸாமை. ஸோ நம்ம சைடு என்ன பண்ணணும்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ், ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ், கொஷின்ஸ், ஐசிஐ மாடியூல்ஸ், ஸோ இது எல்லாமே தரவாக ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஐசிஐயோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு நம்ம ஒரு அவுட்லைன் வரைஞ்சிடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் ப்ரெசன்டேஷன். நிறைய பேர் தப்பு பண்ணுற ஃபேக்டர் என்னன்னா ப்ரெசன்டேஷன் தான். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணால் பெட்டர் மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. கம்ப்ளீட்டாக கிடையாது. நீட், க்ளீன், ப்ரிசைஸ். ஆன்சர் ப்ரிசைஸாக இருந்தால், நீட்டாக இருந்தால், க்ளீனாக இருந்தால் மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஆன்சர் ஷுட் பி ரிலவென்ட் டு த கொஷின்ஸ் ஆஸ்க்டு. எவ்வளோ ரிலவெண்ட்டாக நம்ம ஆன்சர் எழுதுகிறோமோ அவ்வளோ மார்க்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ irrelevant-ஆக ஆன்சர்ஸ் எழுதுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. irrelevant-ஆக ஆன்சர் எழுதுனா 2 திங்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஒன்று வந்து மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அனதர் ஒன் வந்து நீங்கள் எக்ஸாம் டைமில் நீங்கள் ப்ரெஷர் போட்டு அன்வான்ட் ஆன்சர்ஸை யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ கேட்ட கொஷினுக்கு ரெலவெண்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் 6 hours 7 hours கிளாஸில் உட்காந்து கவனிச்சுட்டு இருப்போம், கிளாஸில் உட்காந்து படிப்போம். பட் சிஏ கோர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணிட்டு இருப்போம். நிறைய பேர் கிளாஸஸ் யூடியூப்ல பார்க்கலாம், ஆன்லைனில் பார்க்கலாம், ஆஃப்லைனில் பார்க்கலாம். ஸோ நம்ம கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டடி நம்மளோட இண்டிபெண்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம பாசிட்டிவ் வேலையும் யூஸ் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் வேலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளால நினச்சா படிக்கவும் முடியும், படிக்காமலும் இருக்கலாம். ஸோ அதை நம்ம எவ்வளோ நம்மளுக்கு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம டெய்லியும் ஒரு 6 hours 5 hours உட்காந்து படித்தோம் அப்படின்னா, லைக் 12 hours 16 hours படிக்க தேவையில்லை. எவ்வளோ எஃபெக்டிவாக, குவாலிட்டேட்டிவாக, கான்செப்டுவலாக படிக்கிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ டெய்லியும் 5 hours 6 hours 7 hours அப்படிங்கிற மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா எக்ஸாமுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம டிசிப்ளின்டாக ஃபோனை அவாய்ட் பண்ணிட்டு படிக்கணும். ஸோ ஃபோன் இங்கே ஒரு மேஜர் ஃபேக்டர். இப்போ நான் இதை ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதும் என்னோட ஃபோனில் தான். எனக்கும் அது பயங்கர டிஸ்ட்ராக்ஷன் தான். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர டிஸ்ட்ராக்ஷன் தான். அது நம்ம சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஆஸ்பிரன்ஸ், எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கிறது மொபைல் ஃபோன். ஸோ மொபைல் ஃபோன் பார்க்காம இருக்க முடியாது. ஸோ எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட ரிசல்ட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம படிக்கும்போது ஃபோனை பக்கத்து ரூமில் வச்சிடலாம், ஏதாச்சும் பேரண்ட்ஸ்ட்டு கொடுத்துடலாம், லாக் பண்ணி வச்சிடலாம். நம்மளுக்கு அக்சசிபிலிட்டியை வந்து படிக்கும்போது ஃபோன்கிட்ட இருந்து கம்மி பண்ணிக்கலாம். மற்றபடி படிக்காதப்போ நம்ம தாராளமாக ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் படிக்கிறப்போ கம்ப்ளீட்டாக ஃபோன்லேருந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக படிங்க, கான்செப்டுவல் லேர்னிங் இருக்கட்டும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மினிமைஸ் பண்ணிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் சார்ட் அவுட் ஆயிரும். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அன்சக்சஸ்ஃபுல்ல என்ன ரிமூவ் பண்ணிடலாம். சக்சஸ்ஃபுல் அப்படின்ற வார்த்தையை பார்க்கலாம். எல்லாருமே செப்டம்பர் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற ரிசல்ட்டை கண்டிப்பாக பார்ப்போம். அதுக்கான எஃபர்ட்ஸை நம்ம எடுப்போம், அப்புறம் ரிசல்ட் அதுவாக வரும். ஸோ ரிசல்ட்ஸ் பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். அப்புறம் வேற ஏதாவது இதோட சேர்த்து நீங்கள் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் நான் மாற்றிக்கணும், நீங்கள் ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கிவ் யுவர் சஜஷன்ஸ். நான் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in next video.